ஆல்ரெடி ஒரு 8 months உங்ககிட்ட நான் காண்டாக்ட் பண்ணேன், கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் அந்த டைம் வந்து எனக்கு மேபி ஐ எம் நாட் ரெடி, அதனால் அது மிஸ் ஆயிடுச்சு. சம்திங் ஏதோ என்னால் அட்டென்ட் பண்ண முடியல. பட் இந்த 6 or 8 months டைம் பீரியடில் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஹர். சிந்து கூட இருக்கும்போது அவங்க பண்ண சேஞ்சஸ், அவங்க இங்கே என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்காங்கன்னா ஐ வாஸ் சீயிங் ஹர். ஸோ ஓகே, நம்மளுக்கு கற்றுக்கலாம். மேபி கற்றுக்கலாங்கிறது இல்லை, ஓகே இஃப் ஏன்னா எந்த ஒரு இதுவுமே நம்ம கற்றுக்கணுங்கிற நம்மளுக்கு அது தேவை அப்படின்னா நம்மளை நோக்கி வரும். எதாக இருந்தாலும் சரி, அது நம்மளுக்கு தேவைங்கிறது நம்மளுக்கு தெரியுமா தெரியலையோ, நம்மளுக்கு படித்தவங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு தேவை, அது வரும் அந்த டைமுக்கு. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு இது கிட்டத்தட்ட ஒரு 1 month முன்னாடியே சொல்லிட்டாங்க, பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போடுறாங்க. எங்கே போட்டாலும் நான் மேம் பின்னாடி வருவேன். நான் அது எந்த இடத்துக்கு போடுறாங்களோ அங்கே நான் வரேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஏப்ரலில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் உள்ளே என்ரோல் ஆகிறேன் மேம், என்னையும் உள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் எனக்கு அந்த டைம் இப்போது எனக்கு தேவைன்னு பட்டுச்சு, எனக்குன்னு இல்லை. ஸோ என்ன பண்ண முடியுது? ஸோ அதுக்கான ஃபண்டிங்லாம் அது தானே ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துருச்சு. அதுக்கான காசு இது எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிடையாது. இப்போ இங்கே வரும்போது கூட நான் எதையும் எதிர்பார்த்தெல்லாம் வரல, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. இந்த செகண்ட் வரைக்கும் நான் எதையுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை, எதையும் நான் பிளான் பண்ணவும் இல்லை, எதை பற்றியும் யோசிக்கவும் இல்லை. ஜஸ்ட் கோயிங் வித் த மூமெண்ட். ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட அந்த ஃபீல் பண்ணி தான் நான் பண்ணுறேனே ஒழிய, நீங்கள் சொல்கிற மாதிரி எனர்ஜி ஃப்ளோ ஆகுது, சக்கரை ஓப்பன் ஆயிடுச்சு, அது எதையுமே நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஒன்ஸ் கையிலேருந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகுதுன்னு அந்த இதுதான் எனர்ஜியா அப்படின்னு யோசிக்கும் போது மைண்ட் உடனே அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சு எனர்ஜி. அப்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே டக்குன்னு கட் ஆகுது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனிதிங், ஜஸ்ட் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் தட் ஃப்ளோ அண்ட் வாட் எவர் ஃபீல் எந்தெந்த பாயிண்டில் ஃபீல் பண்ணுறனோ அதை மட்டும்தான் ஃபீல். அது ஐ டென்ட் வாண்ட் டு நேம் இந்த சக்கரா வேலை செய்யுது, இந்த சக்கரா அங்கே நேம் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கும்போது அங்கே கவனிக்க ஆரம்பிக்கும் போதே மைண்ட் உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும், ட்ரிகர். அது உடனே நம்மளை வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்குது. இப்படியா, இது நம்ம அங்கே செய்யும்போது இது வருமா, அது வருமான், அது எதையுமே யோசிக்கும். ஜஸ்ட் வித் த அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாடிக்குள்ளார மட்டுமே என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இன்னமும் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்லாம் எனக்கு தெரியல. அதை நான் நேம் பண்ணவே விரும்பலை. நான் ஜஸ்ட் ஐம் இன் த ஃபீல். யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ண, ஈவன் சிந்துக்கிட்ட கூட நான் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்றலாம் கூட நான் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஐம் ஜஸ்ட் வித் மீ மை செல்ஃப் எக்ஸ்பீரியன்சிங். எனக்குள்ளரையே எனக்கு என்ன தோணுது, அவங்க பேசுறது கூட நான் கேட்கறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பாட்டு தனியாக வந்து உட்காந்துருப்பேன். ஜஸ்ட் ஐம் கோயிங் இன்சைட் மீ, எனக்குள்ளே என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு, இதனால் என்னன்னு. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத நம்ம விட்டுறோம், அந்த டச் போயிடுது. எல்லாமே பேசி இத்தனை வருஷம் பேசி என்னது நம்ம இது பண்ணிட்டோம். உண்மை கிடையாது. பேசாமல் அமைதியே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், உணர்ற வேலையை பார்ப்போம். எல்லாத்தையும் அறிஞ்சு அறிவாக வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எப்போ அதை நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போய் நாம ஃபீல் பண்ண போகிறோம். ஒன்ஸ் வி க்ளோஸ் திஸ் ஒன்லி யூ கேன் ஃபீல். ஷட் த டோர். அவ்வளோதான். ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸிங். தேங்க்யூ மேம்.